ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 30-31 வசனங்கள். சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறீர்களா? கைமுடக்கி தூங்கி கொண்டிருக்கிறீர்களா? இந்த பணி நேரத்திலே அதிகாலை ஜெபத்தையே மறந்துவிட்டு தேவ சமூகத்திலே அதிகாலையில் தொடங்குவதை விட்டுவிட்டு தூங்கி கொண்டிருக்கிறீர்களா? நம்முடைய வயலும் நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் முள்ளுக்காடாய் இருக்கிறதாம். ஆம் தேவ ஜனமே, அநேக நேரத்திலே நாம் எப்படி இருக்கிறோம்? மனிதர்கள் களிமண்ணால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பதை அநேக தடவை நாமே நமக்கு என்ன செய்து கொள்கிறோம்? உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். எப்படி? அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லுகிறார். அவன் வீட்டிலே அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறேன் என்று சொல்லி நீதிமொழிகள் 8வது அதிகாரத்திலே சிறப்பாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அதிகாலையிலே தேவனை தேடாதபடிக்கு நாம் என்ன செய்கிறோம்? சோம்பல் உள்ளவர்களாய் இருக்கிறோம். நம்முடைய வயல், நம்முடைய ஆசீர்வாதங்கள், நமக்கு இருக்கிற எல்லா காரியங்களும் எப்படி இருக்கிறது? அந்த நாள் தொடங்கும் பொழுது ஒரு பாரமா இருக்கிறது. இரவு வந்தால் காலை எப்படி வரும், காலை வந்தால் மாலை எப்படி வரும், மாலை வந்தால் நாளை எப்படி வரும் என்று சொல்லி இது ஒரு சாபம். உபாகம் 28 இது ஒரு சாபமாய் இருக்கிறது. ஆனால் இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக்குகிறதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையிலே என்னை தேட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நாமளோ எப்படி இருக்கிறோம்? சோம்பல் உள்ளவர்களாய், சோம்பேறிகளாய் நாம் இருக்கிறோம். பாருங்கள், வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, சோம்பேறியுடைய வயல், புத்தி இல்லாதவனுடைய திராட்சை தோட்டத்தை அவர் கடந்து போனாராம், முள்ளுக்காடாய் இருந்தது என்று சொல்லுகிறார். தேவ ஜனமே, ஆசீர்வதிக்கிற தேவனை நம்மிடத்திலே நாம் வைத்திருக்கிறோம். சகல ஆசீர்வாதங்களின் தேவன் அவர், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் அவரே நம்மோடு கூட இருக்கிறார். சுறுசுறுப்பாயிருங்கள். அதிகாலையிலே தேவனை தேடுங்கள். அதிகாலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானியுங்கள். அதிகாலையிலே தேவ சமூகத்திலே வந்து நில்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் தவறாக காரியங்களை செய்துவிட்டு தேவனிடத்திலே முறையாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் முடியவே முடியாது. உங்களை சரிபடுத்திக் கொள்ளுங்கள், பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக சோம்பேறியின் வயலாக முள்ளுக்காடாக எங்கள் வீடு இல்லாதபடிக்கு, எங்கள் ஆசீர்வாதங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் எந்த நாளும் உம்மை தேடுகிறவர்களாய் இருந்து ஒரு நன்மையும் குறைவுபடாதவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த அதிகாலையில உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.